ஹாய் விவாஸ், நான் உங்கள் மீன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோம்னா, உலக அளவில் இந்தியா முக்கியமான சுற்றுலா தலங்களில் ஒன்று. அதாவது பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஏகப்பட்ட அழகான சுற்றுலா தலங்களே இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளும் வெளிநாடுகளிலிருந்து பல சுற்றுலா பயணிகள் வருகை தந்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இப்போ இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம் இனிமேல் வெளிநாட்டு பயணிகள் இந்தியாவுக்கு சுற்றுலா வருவதற்கு யோசிப்பாங்க போல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருக்கு. அதாவது கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு பெண் சுற்றுலா பயணி மற்றும் அவங்க தங்கி இருந்த விடுதியோட பெண் உரிமையாளர், இவங்களை பாத்தீங்கன்னா மர்ம நபர்கள் 3 பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. இந்த சம்பவம் தான் இன்னைக்கு உலக அளவுல பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. இந்தியாவில் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது. இந்த சம்பவத்துல நடந்தது என்ன, இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு டீடைலா பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த மாதிரி உலகத்துல நடக்கக்கூடிய முக்கியமான செய்திகளை நீங்க நம்ம சேனல் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல கொப்பல் அப்படிங்கிற ஒரு அழகான மாவட்டம் இருக்கு. இங்க பல அழகான சுற்றுலா தலங்கள் இருக்கு. இந்த இடத்தை பார்வையிட இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண் சுற்றுலா பயணி ஒருத்தவங்க வராங்க. இவங்க அங்க இருக்கக்கூடிய பிரபலமான ஹோட்டல் ஹோம் ஸ்டே இங்கதான் தங்கி இருந்திருக்காங்க. ஸோ சம்பவம் நடந்த அந்த கடந்த வியாழக்கிழமை இரவு அன்னைக்கு அந்த இஸ்ரேல் நாட்டு பெண் சுற்றுலா பயணி, அதுக்கப்புறம் அவங்க தங்கி இருந்த விடுதியோட பெண் உரிமையாளர், அதுக்கப்புறம் அவங்களோட ஆண் நண்பர்கள், அதாவது அமெரிக்க நாட்டை சேர்ந்த டேனியல், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்த பங்கஜ், அதுக்கப்புறம் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பிபாஸ், இந்த 3 பேர் மொத்தமா 5 பேரும் அங்க இருக்கக்கூடிய கங்காவதி அப்படிங்கிற கால்வாயை பார்வையிட போயிருக்காங்க. அந்த கால்வாய் ஓரமா அமர்ந்து இவங்க கித்தார் பிளே பண்ணி அந்த பொழுதை போக்கிட்டு இருந்திருக்காங்க. அதாவது வெளிநாட்டு பயணிகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கால்வாய் ஓரமா அமர்ந்து கித்தார் பிளே பண்ணிட்டு பாட்டுன்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா அந்த டைம்ல இருந்திருக்காங்க. அந்த டைம்ல 3 மர்ம நபர்கள் அந்த வழியா பைக்ல வந்திருக்காங்க. ஸோ வந்தவங்க இவங்க கிட்ட பெட்ரோல் போட 100 ரூபாய் கேட்டிருக்காங்க. பணம் கொடுக்காதனால அந்த மர்ம நபர்கள் 3 பேரும் இவங்க 5 பேரையும் தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆண் நண்பர்கள் டேனியல், பங்கஜ், பிபாஸ் இந்த 3 பேரையும் அடிச்சு ஆத்துல தூக்கி வீசுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த அந்த பெண்ணையும் அந்த பெண் விடுதி உரிமையாளர் இந்த 2 பேரையும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்காங்க. பாருங்க எப்பேற்பட்ட ஒரு கொடூரமான சம்பவம்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சில மணி நேரம் கழிச்சு அந்த ஆத்துல விழுந்த 2 பேரும் எப்படியோ நீச்சல் அடிச்சு வெளியே வந்துருந்தாங்க. ஆனா ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த அந்த பிபாஸை காணல. ஸோ மறுநாள் அந்த கால்வாயிலிருந்து சில கிலோமீட்டர் தூரம் தாண்டி சடலமா மீட்கப்பட்டிருக்காரு. பாதிப்புக்கு ஆளான இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த பெண், அதுக்கப்புறம் பெண் விடுதி உரிமையாளர் இந்த 2 பேரும் அங்க இருக்கக்கூடிய கங்காவதி காவல் நிலையத்துக்கு போய் ஒரு புகாரை கொடுக்கறாங்க. தங்களுக்கு நேர்ந்த கொடுமைகளை விளக்கி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரியிடம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காவல்துறையினர் முதற்கட்டமா விசாரணை நடத்தி அந்த 3 மர்ம நபர்களை 2 பேரை இப்போ கைது செஞ்சுட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இந்த பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்காங்க. பாருங்க எப்பேற்பட்ட கொடூரமான சம்பவம் நம்ம இந்தியாவில் நடந்துட்டு இருக்குன்னு. வெளிநாட்டுல இருந்து நம்ம இந்தியாவுக்கு சுற்றுலா பயணிகள் வராங்கன்னா நாம தான் அவங்களுக்கு முழு பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனா இங்க எல்லாமே தலைகீழா மாறி இருக்கு. அதாவது இதே மாதிரி பல சம்பவங்கள் வருஷம் முழுவதும் நடந்துட்டு தான் இருக்கு. நம்மளும் கேள்விப்பட்டு தான் இருக்கும். பல சுற்றுலா பயணிகள் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி குற்றச்செயல்கள் நடக்காம இருக்கணும்னா நம்ம நாட்டில் பாலியல் ரீதியான குற்றச்செயல்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனை கடுமையாக்கப்படணும். அதாவது அரேபிய நாடுகளில் வழங்குற மாதிரி மரண தண்டனை இல்லைன்னா ரொம்ப மோசமான தண்டனைலாம் அங்கே கொடுக்குறாங்க. அது மாதிரி தண்டனை கொடுத்தா மட்டும்தான் நம்ம நாட்டில் பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள் குறையும். ஸோ நாளுக்கு நாள் இந்தியாவில் உள்ள எல்லா மாநிலத்திலையும் பாலியல் ரீதியான குற்றச்செயல்கள் அதிகமாகிட்டு தான் போகுது. மக்களே, இந்த கண்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி வேற ஒரு டாப்பிக்கில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பாய்.